This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நவம்பர் 27 நோபல் பரிசினை உருவாக்கிய ஸ்வீடன் நாட்டு அறிவியலாளர், டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர், வேதியியலாளர், பொறியாளர், புத்தாக்குனர், ஆயுத தயாரிப்பாளராகவும் திகழ்ந்தவர் ஆல்ஃபிரட் நோபல். போப்பர்சு என்னும் பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனத்திற்கு உரிமையாளராக இருந்தார். இவரின் நினைவாகவே நோபலியம் எனும் சிந்தட்டிக் தனிமம் பெயரிடப்பட்டது. 1888 தொழிலில் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் ஒரு பிரெஞ்சு செய்தித்தாளில் மரணத்தின் வியாபாரி இறப்பு செய்தி கண்டு அதிர்ந்தார். இறந்ததென்னவோ நோபலின் சகோதரரான லுட்விக். ஆனாலும் துணுக்குற்றார். தான் இறந்த பின் எவ்வாறு நினைவில் வைக்கப்படுவோம் என்று உயிலை எழுதினார் மாற்றி. உலகம் வியக்கும் அளவிற்கு தனது சொத்தின் பெரும் பகுதி மனித இனத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களித்தவர்களுக்கு இயற்பியல், வேதியியல், அமைதி, மருத்துவம், இலக்கிய துறைக்கு பரிசு வழங்க வேண்டும் என்று தனது சொத்தில் 94% அதாவது 150 மில்லியன் யூரோவை 5 நோபல் பரிசுகளுக்கு வழங்கினார். ஆல்ஃபிரட் நோபல் தன் வாழ்நாளில் பல உயில்களை எழுதினார். தன் கடைசி உயிலை நார்வேயில் நோபல் பரிசுக்கான திட்டத்தை அறிவித்து தனது சொத்துக்களை அப்பரிசுக்கான மூலதனமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1895. பெகாசஸ் என்பது வடக்கு வானில் உள்ள ஒரு விண்மீன் குழாம். கிரேக்க மொழியில் பெகாசஸ் இறகுகளுடன் கூடிய குதிரை என்ற பொருளுண்டு. இவ்விண்மீன் குழுமத்தில் காணப்படும் ஓசிரிஸ் புறக்கோள் சூரியனுக்கு இணையான விண்மீனை சுற்றி வருகிறது. இவ்விண்மீன்களையும் ஆராய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் வானில் நிலைநிறுத்தி இருப்பது ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி. இவ்வாராய்ச்சியில் ஓசிரிஸ் புறக்கோளில் ஆவியாக கூடிய ஹைட்ரஜன் இருப்பதை பதிவு செய்தது. இதுவே சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள கோள் ஒன்றில் வளிமண்டலம் இருப்பது கண்டுபிடித்தது. இதுவே முதல் தடவை. அக்கண்டுபிடிப்பு நிகழ்ந்த நாள் இன்று. ஆண்டு 2001. பிரான்சின் இசபெல்லா டைனோரி அதிக தூக்க மாத்திரை உண்ட நேரத்தில் அவர் வளர்ப்பு நாய் தலையை கடித்து பாதி சிதைத்து விட்டது. அறுவை சிகிச்சை நிபுணர் பெனார்ட் டிவில்ஸின் முயற்சியால் மூளைச்சாவடைந்தவரின் முகத்தை முக்கோணமாக எடுத்து இசபெல்லாவுக்கு பகுதி முகமாற்று பொறுத்து நிகழ்த்தப்பட்டது. இதுவே உலகின் முதலாவது பகுதி முகமாற்று நடந்த நாள் இன்று. ஆண்டு 2005. நான் தத்துவத்தை பாடமாக படித்திருக்கிறேன். வாய்ப்புகள் தாமே வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை பேச்சோடு நிறுத்தாமல் நிகழ்த்திய போதுதான் தொலைக்காட்சி நடிகராக இருந்தவரை உலக புகழ் பெற வைத்தது. ப்ரூஸ்லியை பிறந்தது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில். தந்தை லீ ஹோய் ஸ்வன். குங்ஃபுவிலும் இச்சாச்சா நடனத்திலும் கற்று தேர்ந்தது 18ஆம் வயதில். பாக்ஸிங்கில் சாம்பியன் பட்டம் வென்றார். உணவகத்தில் வேலை செய்து கொண்டே உயர்நிலை படிப்பை முடித்த லீ வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ படிப்பை முடித்தார். 1971 தி பிக் பாஸ் படம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது ப்ரூஸ்லியை. இவரின் வேகத்தினை கேமராவுக்குள் கொண்டு வர 24 என இருந்த பிரேமை 34ஆக மாற்றிய ஹாலிவுட் வரலாறும் உண்டு. தற்காப்பு கலை நிபுணரும் ஹாலிவுட் நடிகர் ப்ரூஸ்லி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1940. விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்திய குடியரசின் 10வது பிரதமர். உத்தரப்பிரதேசத்தின் தையா சமஸ்தானத்தின் மன்னர் இவரின் தந்தை. 5 வயதாக இருந்தபோது மண்டா நகரின் மன்னர் ராஜ் பகதூரின் வாரிசாக தத்து எடுத்துக் கொண்டார். பள்ளி படிப்பை முடித்த VP சிங் அணுசக்தி விஞ்ஞானத்தில் கல்லூரியில் சிறந்து விளங்கியதோடு பட்டமும் பெற்றார். பட்டம் பெற்ற கையோடு அரசியலில் ஆர்வம் கொண்டு வினோபா வேவின் பூமிதான இயக்கத்திற்கு தன் சொந்த நிலத்தை தந்தார்.
1969 ஆண்டு காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டு உத்தரப்பிரதேசத்தின் எம்எல்ஏ ஆனார். 1971 எம்பி பதவியில் அமர்ந்து 1974 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மந்திரி சபையில் துணை வர்த்தக மந்திரியானார். முன்னாள் இந்திய பிரதமர் விபி சிங் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2008. School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.